ரேபரேலி பாராளுமன்ற உறுப்பினரும் எங்களுடைய மேலாள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராகுல் காந்தி அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்று மயிலை கபாலீஸ்வரர் கோவிலில் எங்களுடைய மாமன்ற உறுப்பினர் அமிர்தவர்ஷினி அவர்கள் ஏற்பாட்டில் அன்பு சகோதரர் ரவி அவர்கள், இங்க இருக்கின்ற வட்டார தலைவர், மாவட்ட தலைவர் அனைவரும் இன்று தலைவர் ராகுல் காந்தியுடைய பிறந்த நாளில் தங்கத்தேர் இழுக்க வேண்டும் என்று முடிவு செய்து திட்டமிட்டு இன்று கபாலீஸ்வரர் கோவில் தங்கத்தேரை இழுத்து பிரார்த்திக்கொண்டு அவருக்கு நல்லா எல்லா வளமும் நலமும் உடல் நலத்தோடு இந்திய மக்களுக்கு அவர் பணியாற்ற வேண்டும். அவருடைய எதிர்காலம் இந்திய மக்களுக்கானது. இந்திய மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற தலைவர். அவருக்காக எல்லோரும் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். அவருடைய பிறந்த நாளில் நாளை சென்னையில் நலத்திட்ட உதவிகள், இரத்த தான முகாம், மருத்துவ முகாம், கல்வி நன்கொடைகள் எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக செய்ய இருக்கிறது. ஆகவே தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தங்கத்தேரை இழுத்திருக்கிறோம். மக்கள் அளித்த தீர்ப்பு வரலாறு சிறப்புமிக்க தீர்ப்பாக இருக்கு. இது ஒரு வரலாறாக இருக்கு அப்படின்னு இது போன்ற மூன்றாவது முறையா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. வரலாறு தான். என்ன வரலாறுன்னா 400 தொகுதியை வெல்வோம் என்றார். அவரை முறியடித்திருக்கிறார்கள். மோடி ஆட்சி என்று சொன்னார். இது மோடி ஆட்சி இல்லை, கூட்டாட்சி தத்துவம், கூட்டணி ஆட்சி என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவேன் என்று சொன்னாரோ அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய புத்தகத்தை தன்னுடைய கண்ணில் ஒத்திக்கொள்கின்ற காட்சியெல்லாம் பார்த்திருக்கிறோம். இதுதான் வரலாறு, இதுதான் மாற்றம்.